தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், நீங்கெல்லாம் பாக்கியவானா இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார். நீங்க ஒவ்வொருவரும் பாக்கியவான், பாக்கியவதியாய் இருக்க இயேசு உங்களை அழைக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம கணவன் மனைவிக்கு விசுவாசமாய் இருக்கும் பொழுது, மனைவி கணவனுக்கு விசுவாசமாய் இருக்கும் பொழுது, அந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாய் இருக்கும். பல்கலைக்கழகம் என்றால் ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுக்க தயாராயிருப்பார்கள், கற்றுக்கொள்ளவும் தயாராயிருப்பார்கள். கணவனிடத்திலிருந்து மனைவி கற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவன் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரர்கள் தங்களுடைய உயர் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். குருக்களும் கன்னியர்களும் அப்படிதான். கடைசியாக பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோமே ஆனால் ஆண்டவர் உங்களை தன் கண்ணின் கருமணி போல காப்பார். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: Blessed is the man who trusts in the Lord. ஆண்டவரில் விசுவாசம் நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் ஆசீர்வாதம் பெற்றவன். எப்படி பாக்கியம் பாருங்க. And whose hope is the Lord. அவருடைய முழு நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும் என்றால் அருள்நாதர் இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். நீங்க நல்லா சம்பாதிக்கலாம், நிறைய பணம் வச்சிருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனால் நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டியது உங்கள் சொத்தின் மீது, உங்கள் பணத்தின் மீது அல்ல, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மீது. தமிழிலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். இந்த நம்பிக்கை வைப்பது எப்படி என்றால், யானையின் தும்பிக்கை எவ்வளவு பலமோ யானைக்கு, அவ்வளவு பெரிய உடலுக்கு தேவையான உணவுகளை அந்த தும்பிக்கையால் யானை மரங்களை கூட ஒடித்து உண்ண முடிகிறது. நீங்கள் ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால் ஆண்டவரும் உங்களுக்கு அபார சக்தியை கொடுப்பார். அபார சக்தி என்று சொல்வது கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியத்தின் நிமித்தம் கொடுக்கின்ற ஒரு ஈவு. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி 17:7. கர்த்தரை தன் நம்பிக்கையாய். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா, என் நம்பிக்கை என் டாக்டர் நினைக்கிறேன் இல்லையா, என் நம்பிக்கை என் பணம் நினைக்கிறேன் இல்லையா, என் நம்பிக்கை என் சொத்து நினைக்கிறேன் இல்லையா, எல்லாத்த விட என் நம்பிக்கை என் ஆண்டவர். அப்படி என்று நான் நினைப்பேனே ஆகில் கர்த்தர் உங்களையும் சரி என்னையும் சரி கைவிடவே மாட்டார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளைன்னா, எனக்கு கீழ்ப்படியுங்கள். பள்ளிக்கூடத்திலோட பார்த்துருப்போம், கல்லூரியில் பார்த்துருப்போம். நாம ஆசிரியர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவங்க கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும், அவங்க கொடுக்குற கிரேஸ் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க கண்களில் நாம் கீழ்ப்படியாமல், அவர்கள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்காமல் இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு இரக்கம் காட்ட மாட்டார்கள். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஆசிரியருக்கே நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, உங்கள் பேராசிரியருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது
இயேசுவுக்கு எப்படி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நினைத்துதான் பாருங்களேன். எவ்வளோ பேர் மருத்துவமனைக்கு போய் இறந்து போயிடுறாங்க. ஆனாலும் நாம மருத்துவமனைக்கு போய் சுகமாய் திரும்பி வந்திருக்கோமே, அது பெரிய கிருபை இல்லையா? நாம நோயுற்று இருந்து மருத்துவமனைக்கு போய் குணம் பெற்று வந்திருக்கிறோமே, அது பெரிய கிருபை இல்லையா? ஆண்டவர் நம்மை ஏன் அவருக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறார் என்று அதே வசனங்களில் பார்க்கும் பொழுது, நான் உங்கள் கடவுளாகவும் நீங்கள் என் மக்களாகவும் இருப்பீர்கள். நீங்க கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது அவர் உங்கள் கடவுள், நீங்க நானும் அவருடைய மக்கள். எவ்வாறு ஒரு தகப்பன் பிள்ளைக்கு உறவு இருக்கிறதோ அவ்வாறு நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து என்ன சொல்றார்? நான் உனக்கு கட்டளையிடும் யாவற்றையும் கீழ்ப்படிந்து நட, அது உனக்கு நன்மையாயிருக்கும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேதத்திலே ஆண்டவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை செய்யாமல், எதை செய்ய சொன்னாரோ அதை செய்து நாம் இருப்போமே ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் வழிந்து ஓடும். உங்கள் துன்ப நேரத்தில் எல்லாம் இயேசு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். மனித ரூபத்தில் வரலாம், உங்க அண்ணன் தம்பி ரூபத்தில் வரலாம், உங்க அம்மா அப்பா ரூபத்தில் வரலாம், ஏன் உங்கள் நண்பரின் ரூபத்தில் கூட வரலாம். இயேசு இனி மக்களுக்கு நேராக வருவதில்லை. நேராக வந்து உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்த இயேசுவை நீங்களும் நானும் நம்முடைய பாரமான பாவத்தின் நிமித்தம் அவரை கீழே விழ வைத்து சிலுவையில் அறைந்து கொன்று விட்டோம். ஆனாலும் பாருங்கள், உங்கள் மேல் என் மேல் ஆண்டவருக்கு எவ்வளவு இரக்கம், பாசம், கிருபை, அன்பு இருக்கிறது என்றால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலங்க. அவர் ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறார். நீ முழுமையாக என்னை நம்புவாயானால் நான் உனக்கு தேவனாய் இருப்பேன், நீ என் மகனாய் மகளாய் இருப்பீர்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மகனாக மகளாக இருப்போமே ஆனால் உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு சொத்து இருக்கும் நினைச்சு பாருங்களேன். அளவுக்கு கணக்கிட முடியாத சொத்துக்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். எனக்கு பிரியமான அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நிச்சயமா தியானித்து பார்த்து நீங்க ஆண்டவருக்கு மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பிறருக்காக தயவு செய்து ஜெபிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரிகளுக்காக ஜெபிங்க. குருக்களுக்காக, கன்னியர்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா உண்மையாய் இருப்பார்களே ஆனால் அவர்கள் இயேசுவாய் வாழ்கிறார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்காய் வாழ்வது மிகவும் கடினம். அந்த கடினத்தை நானும் சிறிதளவு கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் செய்கின்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். இயேசுவை மட்டுமே பார்க்கிறேன். எனக்கு இயேசு தான் எல்லாம். நான் ஒரு கோட்டை போட்டுட்டு போனேன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். என்னால் முடியும். அந்த திறமை எனக்கு இருக்கிறது. ஆனால் இயேசுவின் சுவிசேஷம் இருக்கு பாருங்க, அதில் அறிவிக்கிற சுகம் தனி சுகம். எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது பெருசு இல்லை. எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு மனம் மாறுறாங்கன்றது தான் பெருசு. வேதம் சொல்லிற்று அல்லவா, மனம் திரும்பும் ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். என்று கூட நான் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரின் வார்த்தையை ஒரு சகோதரியோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன்.
மணிக்கணக்காய் பகிர்ந்தேன். ஏனென்றால் எப்படியாவது எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நன்றாக இருக்கணும், அவங்க உடல் நலத்தோடு இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நான் பால் மாண்டினி வீட்டுக்கு போனேன், எனக்கு மன அமைதி கிடைத்தது. நான் பால் மாண்டினி வீட்டுக்கு போனேன், இயேசுவின் கிருபை அங்கே நான் கண்டேன் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் மணிக்கணக்கில் செலவு செய்தேன் நேரத்தை. எனவே எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் பிறருக்காக ஜெபியுங்க. ஆண்டவரின் வசனத்தை தயவு செய்து பிறருக்கு பகிருங்க. பகிர்வதால் உங்களுக்கு ஒரு செலவு ஏற்படாது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் லிங்க் அனுப்புறது இல்லை, நிறைய பேருக்கு லிங்க் அனுப்புறது நிறுத்திட்டேன். ஏன்னா நான் லிங்க் அனுப்பி தான் அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை பார்ப்பாங்கன்னா பார்க்க வேண்டாம். ஏன்னா பிரயாசப்பட்டு ஆண்டவர் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தார். நீங்கள் அவர் வார்த்தைக்காக உங்கள் நேரத்தை கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் நான் என்ன செய்வேன்? சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களையும் யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.